17 நாள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வர காட்சிகளை பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இன்றைய தினம் காலை தற்போது சென்னை திரும்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த அவர் இந்த 17 நாள் அமெரிக்க பயணத்தில் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, அதன் மூலம் எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எத்தனை கம்பெனிகளை சந்தித்து முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தோம் உள்ளிட்ட தொடர்பாக ஒரு விரிவாக விளக்கம் அளித்தார். விளக்கம் அளித்ததை தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கும் அவர் விரிவாக பதிலளித்தார். முதலமைச்சர் அந்த அமெரிக்க பயணத்தில் இருந்தது அவரை வரவேற்பு தெரிவித்ததாக விமான நிலையத்திற்கு உள்ளே மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புத்தகங்கள் கொடுத்து வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்திற்கு வெளியே பொறுத்தவரையில் வழிநெடுகிலும் தொண்டர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அளித்து வருகின்றனர். இந்த அமெரிக்க பயணமானது தமிழ்நாட்டு மக்களின் ஒரு சாதனை பயணமாக அமைந்தது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டை முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு சாதனை பயணமாக அமைந்தது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதை தெரிவிக்கும் விதமாக தொண்டர்கள் அதாவது விமான நிலையத்தில் இருந்து வழிநெடுகிலும் சாலையின் இருபுறங்களும் தொண்டர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அளித்து வருகின்றனர். விமான நிலையத்திற்கு உள்ளே பொறுத்தவரையில் மூத்த கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள் ஆகியோர் முதலமைச்சருக்கு வரவேற்பளித்தனர். மேலும் அதுக்கு முன்பாக விமான நிலையத்திற்கு உள்ளே இந்த தொண்டர்களை பார்த்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கையசைத்து அவர்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். விமான நிலையத்திற்கு வெளியேயும் வாகனத்தில் இருந்து கொண்டே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொண்டர்களை பார்த்தும் பொதுமக்களை பார்த்தும் கையசைத்து அவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டபடியே தற்போது சென்று கொண்டதால் அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் விமான நிலையத்திற்கு வெளியே வழிநெடுகிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரவேற்பை அளித்துள்ளனர். கண்ணன், திமுகவை சேர்ந்த எந்தெந்த நிர்வாகிகள் அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் வந்திருந்தனர்? அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கண்ணன். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மூத்த அமைச்சர்களான துரைமுருகன், ஏவாவேலு, KN நேரு, பெரியசாமி, பொன்முடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அனைவரும் வந்திருந்தனர். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் அவர் உணர்ந்தார். அதே போன்று திமுகவின் முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலுவும் விமான நிலையத்தில் வந்து வரவை காட்டியிருந்தார். அதன் பிறகு இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்திருந்தார். வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாநிதி மாறன், ராசா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்திருந்தனர். அதே போன்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோரும் விமான நிலையத்திற்கு உள்ளிட்ட திமுக கட்சியின் மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் விமான நிலையத்திற்கு உள்ளே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்திற்கு வெளியே தொண்டர்கள் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு அமோக வரவேற்பையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் அளித்து வரும் காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.